ஒரு கூட்டம் கூடுறோம், போற இடங்கள்லாம் கூட்டம், ஆயிரக்கணக்கில் திரள்றாங்க. உள்ளபடியே தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கு இப்படி ஒரு எழுச்சி கிடையாது. அதுவும் கிட்டத்தட்ட 30 வருஷமா ஒரே மாதிரி, எந்த பின்னடைவும் இல்ல. எந்த நேரமும் எழுச்சி, எந்த நேரமும் ஒரே ஆர்வம். எங்க போனாலும் பல்லாயிரக்கணக்கில் கூட்டம். ராத்திரி 12 மணிக்கு பேசினாலும் உட்கார்ந்தே இருக்கிறான், 1 மணிக்கு பேசினாலும் உட்கார்ந்தே இருக்கிறான், சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கிறான், தண்ணி குடிக்காம உட்கார்ந்து இருக்கிறான். இந்தியாவிலே எந்த கட்சிக்கும் இந்த நிலை கிடையாது. இதை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு பெருமையாக இருக்கிறது. ஆனால் இது இன்னும் முறைப்படுத்தப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக மாறினால் யாருடைய தயமும் நமக்கு தேவை கிடையாது. சாதிக்க முடியும். இந்த அளவுக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்ற பிறகும் கூட கொடியேற்றுறதுல பிரச்சனை வருது, கூட்டம் போடுறதுல பிரச்சனை வருது, பேனர் கட்டுறதுல பிரச்சனை வருது, பொதுக்கூட்டம் போறதுல பிரச்சனை வருது, மாநாட்டுக்கு அனுமதி வாங்குறதுல நெருக்கடி, பேரணிக்கு அனுமதி வாங்குவதில் நெருக்கடி. ஏன் இது நிகழ்கிறது? அதுக்கு என்ன அர்த்தம்னா, இன்னும் வலிமை பெற வேண்டும், இன்னும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலிமை பெற வேண்டும், இன்னும் பொது அங்கீகாரத்தை வென்றெடுக்க வேண்டும். அதுதான்